பார்த்தீங்கன்னா, நடிகர் சூர்யா வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அன்னைக்கு வர முடியாத காரணத்தால, இன்னைக்கு வந்து அவரோட நினைவிடத்தில் போய் மாலையெல்லாம் போட்டு அஞ்சலி செலுத்திட்டு ஒரு 2, 3 நிமிஷம் உட்காந்து கதறி அழுதாரு. அவர் பழைய நினைவுகளெல்லாம் மீடியாட்ட சொன்னார். அதாவது பெரியண்ணன்னு ஒரு மூவியில் வந்து சூர்யா இணைஞ்சு நடிச்சிருக்காரு. அவர் திரைத்துறைக்கு வந்து ஒரு 2, 3 படங்கள் நடிச்சிருக்காரு. பெருசாக ஒன்றும் வரவேற்பு ஒன்றும் கிடைக்கல அந்த டைமிங்கில். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சாரோட நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த பெரியண்ணா படத்து மூலமாக. அந்த படத்தில் நடிக்கும்போது விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்க ஸ்டாராக இருந்திருக்காரு. நம்ம சூர்யா வந்து ஒரு அறிமுக நாயன் தான். இவர் நினச்சிருக்காரு, சரி நம்மளாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம அவ்வளோவா மதிக்க மாட்டாங்க நினச்சிருந்துருக்காரு. இருந்தாலும் விஜயகாந்த் சார் வந்து அவர் ஃபஸ்ட் நாளே கூப்பிட்டு பேசி ஒன்றாவே உட்காந்து சாப்பிட வச்சு எப்படி திரைத்துறையில் எப்படி நம்ம இருக்கணுங்கிற அறிவுரைகள்லாம் சொல்லி, என்ன படத்தில் பணிபுரிஞ்ச டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர்ஸ்டெல்லாம் சூர்யாவுக்கு அதிக ஸ்பேஸ் கொடுங்க, அவருக்கு ஃபைட்லேயும் சரி சாங்ஸ்லேயும் சரி இந்த டான்ஸ் மூமெண்ட் இதெல்லாம் அதிக ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொன்ன அறிவுரைகளை சூர்யா வந்து இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிருக்கேன்னு சொன்னார். சீன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு உட்காரும்போது கை வச்ச சேர்ஸில் உட்காருதீங்க, அது நம்மளை சோம்பேறியாக்கும். அந்த டைமில் இருந்து சூர்யா சார் பார்த்திங்கன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதாவது சௌகரியமான இருக்கையில் அமர்றது கிடையாது, கைப்பிடி இல்லாத ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல சேர்ஸ், அதில் மட்டும் தான் அமர்ந்துட்டுருக்காரு. அது வந்து விஜயகாந்த் சொன்ன இதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் அவரோட பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத சொன்னதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப உருக்கமாக பேசினார் சூர்யா சார். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சார் வந்திருந்தார். அவரும் ஒரு மலர் வளையம் வச்சுட்டு இது மாதிரி விஜயகாந்த் சார் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்போது விஜயகாந்த் சாரை பற்றி நிறையா என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மனுஷன் மாதிரி நீ வளரணும்டா, இந்த மனுஷன் மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு மனுஷனும் இருக்கணும், நீ இந்த மாதிரி தான் வளரணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் திரைத்துறைக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 3வது படம் தாஸ்னு ஒரு மூவி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட்டும் விசாருக்கு ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டும் ஒரே லொக்கேஷனில் தான் இருந்துச்சு. எங்கள் 2 பேர்த்து படத்துக்குமே ஒரே ஸ்டண்ட் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் போய் அங்கே சொல்லியிருக்காரு விஜயகாந்த் சார்கிட்ட, இது மாதிரி ஜெயம் ரவின்னு ஒரு பையன் புதுசாக அறிமுகமாக இருக்கார், உங்கள் நண்பனோட மகன் தான், நல்லா ஃபைட்லாம் பண்ணுறாரு சார்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து சரி நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், அவர் ஒரு பெரிய உச்சநட்ச நடிகர், அவரை போய் பார்க்குறது மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு நானாக தான் தாஸ் மூவிலேருந்து அவரை போய் பார்க்க போயிருந்தேன். அப்போதைக்கு சொன்னார், இது மாதிரி சொன்னாப்புல நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா கிக்கெல்லாம் நல்லா அடிக்கிறீங்கன்னு சொன்னாப்புல. அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச அந்த ஃபைட்ஸ் எப்படி பண்ணணுங்கிற நுணுக்கங்களை என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு உடம்பு பார்த்துங்க, நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க, அப்போ தான் நம்ம நல்லா நடிக்க முடியும்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னார். அவர் இல்லாத மிகப்பெரிய இழப்பு தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போதைக்கு ப்ரெஸ் கேட்டாங்க, இது மாதிரி நடிகர் சங்கத்துக்கு வந்து அவர் பேரை வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சூர்யா சாரும் சரி ஜெயம் ரவியும் சரி 2 பேருமே அவர் பேரை வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், அவங்க என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரிலன்னு சொல்லி பேசி முடித்தாங்க. போய் பார்த்து சிவகார்த்திகேயன் வந்து அவங்க ஒய்ஃபோட வீட்டிலே போய் பார்த்து விஜயகாந்த் சாரோட மகன் பிரேமலதா அம்மா அவங்களெலாம் நேரில் போய் வீட்டிலே போய் பார்த்துட்டு வந்தார். பிரசன்ட் சார்கிட்ட அதை பற்றி கேட்க போனப்போ அதை பற்றி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆர்கே செல்வமணி, பேரரசு, சேரன், இது இவங்கள மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்து கேப்டனோட நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் செல்வமணிங்கிறவனை யாருக்குமே தெரியாது, ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு என்னை வளர்த்துட்ருக்காருன்னா அது கேப்டன் மட்டும்தான். அவரால் ஒரு 50 டேரக்டர் நாங்கள் வளர்ந்துருக்கோம், அவரோட இழப்பு எங்களுக்கு ஈடுகொள்ள முடியாத இழப்புன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. ஆக்டர் ஆதி வந்திருந்தார். ஆக்டர் ஆதியும் நிக்கி கல்ராணியும் வந்திருந்தாங்க. ஆதி சொல்லியிருந்தார், கேப்டன் இருந்த அதே ஏரியாவான சாலி கிராமத்தில் தான் நானும் இருந்தேன், அவர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்து நாங்கள் வளர்ந்துருக்கோம், சின்ன வயசுலேருந்து அவரை ரொம்ப ரசித்து நாங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். அவர் இல்லாத இழப்பு வந்து நல்ல விஷயங்கள் செய்த ஒரு மனிதர் இப்போதைக்கு இல்லை, இழந்துட்டோம். இவரை நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இனிமேல் கிடைக்க மாட்டார். அவர் இழப்பு ஈடுகட்ட முடியாத இழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கு. அவர் இறந்தப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருந்தோம், அதனால தான் வர முடியலன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் கார்த்திக் சூப்பராஜ் வந்திருந்தார். கார்த்திக் சூப்பராஜ் பார்த்துட்டு, இது மாதிரி நான் கேப்டனை ஒரே ஒரு முறை தான் மீட் பண்ணி பேசியிருக்கேன், அதாவது கலைஞர் டிவியில் ஷார்ட் ஃபிலிம் ஆடிஷன் வச்சுருந்தாங்க, அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆடிஷனில் நானும் கலந்துக்கிட்டேன். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அந்த படம் பேர் நீர். கேப்டன் சார் வந்து அந்த நீர்ன்ற படத்தை பற்றி கேட்டாங்க, அந்த நீர்ன்ற மூவி இயக்குனது யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ கண்டிப்பாக நல்ல திரைப்படம் இயக்குவது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் இப்போ ஒரு டேரக்டர் நிற்கிறது காரணம். அவர் இல்லாது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லி பேசி முடித்தார். அடுத்து எஸ்ஏசி விஜயோட அப்பா வந்து பார்த்துட்டு அவரோட இரங்கலை தெரிவித்தாங்க. அடுத்து MS பாஸ்கர் வந்துட்டு பேசவே முடியாமல் அந்தளவுக்கு தேம்பி எழுதார். ஏன்னா அவருக்கும் விஜயகாந்த் சாருக்குமான நட்பு எவ்வளோ உன்னதமானது, எவ்வளோ நெருக்கமானதுன்னு எல்லாத்தையுமே தெரியும். இப்போ போய் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு விழுந்து அவர் மேலே பாசத்தை காட்டுறீங்க. இது அவர் முடியாமல் இருந்தப்போ இல்லை உயிரோடு இருந்தப்போ போய் பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே அன்பு காட்ட எத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு சப்போர்ட்டாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் கூட உயிரோட வாழ்ந்துருப்பார். அட போங்கய்யா.